குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். உற்சாகமான காலை வணக்கம். வெல்கம் டு மார்னிங் மார்வல் கம்யூனிட்டி சர்வீஸ் கிளப். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா செய்து முடிக்க வேண்டிய வேலைகள் குறித்து மாயாஜால பட்டியல், தி மேஜிக்கல் டு டூ லிஸ்ட். ஸோ அதான் இன்னைக்கு நம்ம ப்ராக்டிஸில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வழக்கம் போல நம்ம ப்ரேயரோட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ப்ரேயர். மன்னிப்பு பிரேயர். பிரபஞ்சத்தின் படைப்புகளிடம் நான் மனதார கேட்கும் மன்னிப்பு இதுதான். நானோ எனது குடும்பமோ முன்னோர்களோ உறவினர்களோ தங்களையோ தங்களது குடும்பத்தையோ தங்களது முன்னோர்களையோ தங்களது உறவினர்களையோ எண்ணங்களாலோ வார்த்தைகளாலோ அல்லது செயல்களாலோ எப்பொழுதாவது காயப்படுத்தி இருந்தால் அதற்காக நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன். இந்த மன்னிப்பு என்ற தீயில் இது நாள் வரை தடையாக இருந்த எதிர்மறை அதிர்வுகள் சுத்திகரிக்கப்படட்டும். எதிர்மறை ஆற்றல்கள், தேவையற்ற தடைகள் எரிக்கப்படட்டும். சுத்திகரிக்கப்பட்ட நேர்மறை அதிர்வுகளை நான் இப்பொழுது நன்றாக உணர்கிறேன். அடுத்தது பிளஸ்ஸிங் பிரேயர். நாளுக்கு நாள் செல்வம் என்னிடம் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் ஞானத்திலும் செல்வத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் தினமும் பொருளாதார ரீதியாக வேகமாக முன்னேறி வருகிறேன். முடிவில்லா பேரறிவு எனது அனைத்து நிதி பரிவர்த்தனைகளையும் நிர்வகிக்கிறது மற்றும் கண்காணிக்கிறது மற்றும் நான் எதை செய்தாலும் அது செழிக்கும்படி செய்கிறது. பிரபஞ்சமே அனைத்திற்கும் ஆதாரம். அங்கிருந்து செல்வம் என்னிடம் தாராளமாக ஏராளமாக கிடைத்து கொண்டிருக்கிறது. நான் எப்பொழுதும் எனது உண்மையான மதிப்பை உணர்ந்து வந்திருக்கிறேன். நான் என் திறமைகளை இலவசமாக மற்றவர்களின் நலனுக்காக கொடுக்கிறேன். அதற்காக அற்புதமாக தெய்வீகமாக ஈடு செய்யப்பட்டிருக்கிறேன். எனது ஆசீர்வாதத்தின் ஆதாரம் பிரபஞ்சம். எனது தேவைகள் அனைத்தும் ஒவ்வொரு தருணத்திலும் சரியாகவும் விரைவாகவும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. அடுத்து போனோ பிரேயர். இது கவனச்சிதைவு இல்லாமல் உணர்வுபூர்வமாக செய்யணும். மை டியர் மணி, ஐ எம் சாரி. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. தேங்க் யூ. ஐ லவ் யூ. மை டியர் மணி, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. Thank you. Thank you. Thank you. அடுத்து வாட்டர் பிரேயர். நீரின்றி அமையாது உலகு, நீரின்றி அமையாது உழவு, நீரின்றி அமையாது உணவு, நீரின்றி அமையாது உயிர்,
நீருக்கு நன்றி. நான் பிறப்பதற்கு முன்பும் பிறந்த பிறகும் எப்பொழுதும் என்னுடன் பயணிக்கும் நீருக்கு நன்றி. உண்பதற்கு நல்ல உணவுகளை உண்டாக்கி கொடுப்பதும் தானும் உணவாக இருக்கும் நீருக்கு நன்றி. தினமும் எனது உடல் தூய்மைக்கு மட்டுமல்லாமல் உள்ள தூய்மைக்கும் காரணமான நீருக்கு நன்றி. உமிழ்நீரில் ஆரம்பித்து உடலில் உருவாகும் அத்தனை சுரப்பிகளும் சரியான விதத்தில் சுரந்து சீராக இயங்க காரணமான நீருக்கு நன்றி. எல்லா செல்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் நீக்கமர நிறைந்திருக்கும் நீருக்கு நன்றி. எனது உடலின் இரத்தம், செல்களின் இயக்கம், செரிமானம், பாதுகாப்பு, கழிவுநீர் வெளியேற்றம் என அத்தனைக்கும் ஆதாரமாக இருந்து ஆரோக்கியத்திற்கு அடிப்படையாக இருக்கும் நீருக்கு நன்றி. உண்ணும் உணவு உள்ளே செல்வதற்கும் சத்தாக மாறி உறிஞ்சப்படுவதற்கும் மூல காரணமான நீருக்கு நன்றி. நான் சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கு உதவும் நீருக்கு நன்றி. நான் வாழும் உலகில் உள்ள அத்தனை சிருஷ்டிக்கும் அடிநாதமாக விளங்கும் நீருக்கு நன்றி. உடல் வெப்பநிலையை சீராக வைப்பதற்கும் முக்கிய உறுப்புகளை பாதுகாப்பாக வைப்பதற்கு உதவும் நீருக்கு நன்றி. எனக்கு பயன்படும் மற்ற உயிர்கள், தாவரங்கள் என அனைத்துக்கும் ஆதாரமாக விளங்கும் நீருக்கு நன்றி. எனது எண்ணங்களை பிரபஞ்சத்திற்கு எடுத்துச் சென்று வேண்டியவற்றை கொடுக்க வைக்கும் நீருக்கு நன்றி. நான் என்னை முழுமையாக நம்புகிறேன். எனது கனவுகளை முழுமையாக நம்புகிறேன். எதையும் சாதிக்க முடியும் என்று எப்பொழுதும் நம்புகிறேன். எனது உடல் உறுதிக்கு மட்டுமல்லாமல் உள்ள உறுதிக்கும் காரணமான நீருக்கு நன்றி. எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்கள், நேர்மறையான உணர்வுகள், நேர்மறையான செயல்கள் மட்டுமே கவர்ந்தெடுக்கும் நீருக்கு நன்றி. பணம் உள்பட அனைத்து செல்வங்களும் என்னை நோக்கி அபரிமிதமாக வந்து கொண்டிருக்க காரணமான நீருக்கு நன்றி. நீர் இல்லாமல் நான் இல்லை, நீர் இல்லாமல் எதுவும் இல்லை. நீருக்கு நன்றி, நீருக்கு நன்றி, நீருக்கு நன்றி. அடுத்து சக்ரா தியானம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது மூலாதாரம். இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டோட எண்டு, பிறப்புறுப்புக்கும் ஆசன வாய்க்கும் நடுவில். நிறம் வந்து சிவப்பு. இதோட பிஜ மந்திரம் பார்த்தீங்கன்னா லம், லா இம் லம். நல்லா மூச்சு இழுத்துட்டு லம் 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 அடுத்து பிரணவம். நம்ம தொப்புளுக்கு கீழே நிறம் வந்து ஆரஞ்சு. பிஜ மந்திரம் வம், வா இம் வம். நல்லா மூச்சு இழுத்துட்டு வம் 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 அடுத்து மணிபூரம். தொப்புள் கொடிக்கு மேலே நிறம் மஞ்சள். இதோட பிஜ மந்திரம் ரம், ரா இம் ரம். நல்லா மூச்சு இழுத்துட்டு
ரம் 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 அடுத்தது அநாகதம். நெஞ்சுக்குழி, நிறம் பச்சை, பிஜமந்திரம் எம், யா எம், எம். நல்லா மூச்சு இழுத்துக்கிட்டு யம் 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 அடுத்து விசுக்தி. இடம் தொண்டைக்குழி, நிறம் பார்த்தீங்கன்னா வெளிர் நீலம், பிஜமந்திரம் ஹம், ஹா இம், ஹம். மூச்சு நல்லா இழுத்துக்கிட்டு ஹம் 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 அடுத்து ஆக்னா, நெற்றி பொட்டு, பொட்டு வைக்கிற இடம். நிறம் வந்து கருநீலம், பிஜமந்திரம் ஓம், ஓ இம், ஓம். மூச்சு நல்லா இழுத்துக்குங்க. ஓம் அடுத்தது சகசாரா, உச்சந்தலை, உச்சியில. நிறம் பார்த்தீங்கன்னா ஊதா நிறம், பிஜமந்திரம் அவும், அவு இம், அவும். மூச்சு நல்லா இழுத்துக்கிட்டு ஹௌம் ஹௌம்
நார்மல் மூச்சு நல்லா மெதுவாக இழுத்து அப்படியே மூச்சு விடணும். இப்போ உங்கள் உடம்பு எல்லாமே எப்படி ரிலாக்ஸ் ஆகிறத வந்து நீங்கள் பார்ப்பீங்க. அந்த பிராணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மூலாதாரத்திலிருந்து உச்சந்தலை வரைக்கும் அந்த பிராணம் பரவுறதை வந்து உணர்வீங்க. பிராணம் அந்த ரத்த ஓட்டம் உங்கள் உடல் முழுக்க பரவுறதை உங்களால் உணர முடியும். ரொம்ப ரிலாக்ஸாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ உங்கள் உள்ளங்கையை வந்து சூடு பறக்க தேய்ச்சிட்டு உங்கள் கண்களில் அப்படியே ஒத்திக்கணும். அப்புறம் மெதுவாக கண்களை திறந்து உங்கள் உள்ளங்கை விரல் நுனி வரைக்கும் பார்த்துட்டு முடிச்சுக்கலாம். நன்றி நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம மீண்டும் உற்சாகமான காலை வணக்கம். இந்த மார்னிங் மார்வல் கம்யூனிட்டியில் வந்து முக்கியமான விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த Recording in progress. ஸோ ப்ராக்டிஸ்க்கு தான் வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வாட்டர் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த இது செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 டம்ளரில் வச்சுக்கங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாட்டர் சிப் பை சிப்பாக வந்து குடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதை ப்ராக்டிஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேஜிக்கல் டு டூ லிஸ்ட் மாயாஜால பட்டியல் அதை தான் வந்து நம்ம இன்னைக்கு உண்டான டாபிக் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகம் வந்து மாயாஜால விஷயங்கள்ல வந்து நிரம்பி வலிஞ்சிட்டு இருக்குங்க. சரியா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நாம வந்து அதை எடுத்துக்கிறதுக்காக காத்துட்டு இருக்கு இந்த பிரபஞ்சம். ரைட்? ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாயாஜாலத்துக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக நாம் அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக அது காத்துட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரைட்? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வேணும்னாலும் என்ன கற்பனை பண்ணாலும் எது வேணும்னு நினைச்சாலும் அதை கொடுக்கறதுக்கு இந்த பிரபஞ்சம் தயாரா இருக்கு. சரியா? அந்த மாயாஜாலம் வந்து மாயாஜாலமா அதை வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு அதை கொடுக்கறதுக்கும் தயாரா தான் இருக்கு. என்னன்னா அந்த மாயாஜாலத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக அது வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அந்த புரிதல் தான் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற விஷயங்கள். சரியா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த புரிதல் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அந்த மாயாஜாலம் அப்படிங்கிறது வந்து நம்ம வாழ்க்கையில வந்து மாயாஜாலமா வந்து சேரப்போகுது. ரைட்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாயாஜாலம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து உங்களை எப்பவுமே கைவிடாது. சரிங்களா? ஸோ வந்து எந்த சூழ்நிலையும் சரி உங்களை தோத்து போக வந்து அது விடாது, கைவிடாது. சரிங்களா? ஸோ வந்து நீங்க எவ்வளவு அதை சார்ந்து இருக்கிறீங்களோ, எவ்வளவு நம்பிக்கையோட இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையை வந்து அது மேம்படுத்தும், வளப்படுத்தும் அப்படிங்கிறதுல வந்து எந்த விதமான டவுட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சரியா? ஸோ இந்த மாயாஜாலம் அப்படிங்கிறது உங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரி. சரியா? ஸோ வந்து எந்த காலத்திலையும் எப்பவும் வந்து உங்களை கைவிடவே விடாது. சரிங்களா? ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப லைஃப்ல நமக்கு தினம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன இது வந்து புதுசா ஏதோ ஒன்று வந்து முளைச்சுக்கிட்டே தான் இருக்கும். சரியா? அது வந்து பார்ட் ஆஃப் த லைஃப். சரியா? ஸோ அதெல்லாம் நம்ம மீட் பண்ணி ஃபேஸ் பண்ணிட்டு போனாதான் அது வந்து வாழ்க்கை அப்படின்னு வந்து இது பண்ணிட்டு இருப்போம். சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பிரச்சனையா கூட இருக்கும். தீர்க்கவே முடியாது அப்படிங்கிற பிரச்சனை இருக்கும், அல்லது அதுக்கு நேரமே செலவிட முடியல அப்படிங்கிற பிரச்சனைகள்லாம் வரும். அப்படி பல பிரச்சனைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா புதுசா வந்துகிட்டே இருக்கும். சரியா? அது சில விஷயங்கள் நம்மளால பண்ண முடியும், சில விஷயம் வந்து பண்ண முடியாது, சில விஷயம் பெண்டிங்ல வச்சிருப்போம், சில விஷயம் வந்து எப்படி தீர்க்கிறதுன்னு அதுக்கு வழியே தெரியாது. சரியா? இந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே பல பிரச்சனைகள், பல இதை வந்து எடுத்துட்டு தான் வந்து லைஃபை ஓட்டிட்டு இருக்கோம். ரைட்? ஸோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த தீர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம திங்க் பண்ணியிருக்குமா, அதுக்கு வந்து ஒரு தீர்வு எங்கேயாச்சும் சொல்யூஷன் கிடைக்குமா அப்படின்னு நம்ம திங்க் பண்ணியிருக்குமா அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நாமளா யோசனை பண்ணி ஏதோ ஒரு தீர்வு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். சரியா? பட் வந்து இங்க இந்த ரோண்டா பைரன் வந்து இந்த புக்ல வந்து மேஜிக் பிராக்டிஸ் புக்ல வந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான தீர்வு பிராக்டிக்கலா வந்து இந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு, பிரபஞ்சம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு, இந்த மாயாஜாலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அது வந்து நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும்,
எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கறத வந்து ஒவ்வொரு சாப்டர்ல வந்து நமக்கு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க, ரைட்? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த தீர்வு அப்படிங்கிறது வந்து நம்ம யோசனை பண்ணோம் அப்படின்னா அந்த அந்த நம்ம இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் உண்டான தீர்வு வந்து நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும், சரியா? ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த தீர்வு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 28 பிராக்டிஸும், ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அப்படி நிறைய பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தீர்க்க முடியாம அப்படி திக்கு முக்காடி அப்படி உட்காந்துட்டு இருக்கோம். இப்ப தீர்வு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து எனக்கு போதுமான நேரமே இல்லை சார். 24 மணி நேரம் தான் இருக்கு. எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு வந்து 24 மணி நேரம் எல்லாம் பத்தாது, சரியா? அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னா கூட எனக்கு வந்து அதுக்கு உண்டான டைம் கூட எனக்கு இல்ல, சரியா? ஸோ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சில இதுக்கு வழி என்னன்னே தெரியல, சரியா? அப்ப எப்படி தீர்க்கிறதுனே தெரியல அப்படிங்கிறது. ஸோ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப களைச்சு போய் சோர்வா வந்து ஃபீல் பண்றது, சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா நம்மனால சில வேலைகள்லாம் செய்ய முடியல. நம்ம வந்து வேற ஒருத்தரை வந்து நம்ம ஒரு ஒரு ஹெல்ப்புக்கு எடுத்துக்கலாம், சரியா? உதாரணத்துக்கு வீட்டு வேலை செய்யணும், அதுக்கு வந்து வீட்டு வேலைக்கு ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டு வேலைக்கு இன்னைக்கு வந்து அதுக்கு 10 to 15,000 ருபீஸ் கொடுக்க வேண்டியதா இருக்கும், சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து நமக்கு அந்த இது ஃபினான்சியலா வந்து நம்மளால அது சப்போர்ட் பண்ண இல்ல, சரியா? ஸோ இப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களுக்காக நம்ம வந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம், ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் ஆம், அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற பிரச்சனைகள் வேற வேற விதவிதமான பிரச்சனைகள் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் நிறைய சமயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சில விஷயம் நம்ம நம்ம தொலைச்சிட்டு சிலதை வந்து தேடிட்டு இருப்போம், சரியா? ஸோ அது வந்து கிடைக்கவே கிடைக்காது. நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஹேண்ட் ட்ரில் இப்போ 2 டேஸ்க்கு முன்னாடி நடந்தது என்னன்னா அந்த ஹேண்ட் ட்ரில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவர் ட்ரில் வீட்டில் ஒரு சின்ன ஒரு ஒர்க் இருக்கு, அதை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு வந்து வீட்டில் வச்சிருந்தேன் நான். ஸோ வந்து அவங்க சண்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சிருந்தேன். அதை வந்து பாத்தீங்கன்னா காணோம். எங்க போச்சுன்னு தெரியல. ஆனா கொண்டு வந்து வச்சேன் அப்படிங்கிறது எனக்கு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. பட் வந்து எல்லாத்துட்டையும் கேட்டு பார்த்துட்டேன். நார்மலா வைக்கிற இடத்துல எல்லாம் தொலைவி பார்த்தாச்சு. அதை காணோம், சரியா? எங்க போச்சுன்னு தெரியல. என்ன என்ன இருக்குன்னே தெரியல, ரைட்? ஸோ வந்து எங்க போயிருக்கும், சரி நான் நினைச்சிட்டேன் திருப்பி நான் கடையில இருந்து எடுத்துட்டு வரவே இல்லை, அதை நான் மறந்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டேன் நான், சரியா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆம், அப்போ நான் இல்ல அது அது எனக்கு கிடைக்கணும், சரியா? ஸோ வந்து நான் எடுத்துட்டு வந்த ஞாபகம் இருக்கு, இங்கதான் எங்கேயோ இருக்கு, என் கண்ணில் படணும் அப்படின்னு வந்து நான் நினைச்சிட்டு இருந்தேன், ரைட்? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங், சரியா? ஸோ மண்டே மார்னிங் வந்து வாக்கிங் போறது கிளம்பும்போது பாத்தீங்க அப்படின்னா அந்த டோர், என் வீட்டு டோர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு சின்ன டோர் பக்கத்துலயே சின்ன ஒரு விண்டோ மாதிரி ஒன்று ஒரு இது இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த டோர் இப்படி ஓபன் பண்ணி வச்சிட்டோம்னா அந்த 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 விண்டோ வந்து க்ளோஸ் ஆயிரும். உள்ள இருந்து இப்படி டோர் ஓபன் பண்ணிட்டா க்ளோஸ் ஆயிரும். அந்த டோர்ல கீழே சின்னதா ஒரு இது மாதிரி இருக்கும், அங்க எடுத்து வச்சுட்டாங்க. அதை கூட்டும் போது எடுத்து வச்சுட்டாங்க போல இருக்கு. அந்த டோர் இப்படி இது பண்ணிட்டோம்னா அது க்ளோஸ் ஆயிரும், அது தெரியாது, சரியா? உள்ள இருந்து பார்க்கும்போது அந்த அந்த இடம் வந்து தெரியாது, சரியா? So அதனால நாங்க எங்கெங்கயோ தொலைவை பார்த்தா கிடைக்கல, பட் எங்க கண்ணு முன்னாடியே இருந்தது, ரைட்? பாத்தீங்க அப்படின்னா இப்படி நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தொலைவிட்டே இருப்போம், கண்ணு முன்னாடியே இருக்கு, நமக்கு தெரியாது, ரைட்? ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா திடீர்னு ஒரு ஹெல்த் சேலஞ்ச் அப்படின்னா ஒரு டாக்டர்கிட்ட போகணும், எந்த டாக்டர்கிட்ட போகுது, எங்க இருக்காங்க, யார் ஸ்பெஷலிஸ்ட் என்ன அப்படிங்கிறது நமக்கு வந்து உடனே நமக்கு தெரியாது. உடனே ஃப்ரெண்டுகிட்ட வந்து ஹெல்ப் கேட்போம் நாம, ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டு வந்து அவர் வந்து அவர் தான் 2 3 சஜஷன் சொல்லலாம், அல்லது வந்து எனக்கு அது தெரியல அப்படின்னு சொல்லலாம். இப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தேவைகள் அப்புறம் இந்த 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 பிரச்சனைகள் அப்படிங்கிறது விதவிதமா வகை வகையா நமக்கு டெய்லியும் வந்துட்டே இருக்கும். அந்த தேடுதல் வந்து நமக்கு இருந்துகிட்டே இருக்கு, ரைட்? அதே மாதிரி ஒருத்தருக்கு கூட இருக்கிற பிரச்சனைகள் யாருக்காச்சும் வந்து ஒரு சின்ன பிரச்சனையா இருக்கும், சரியா? தேவையில்லாத பிரச்சனையா இருக்கும். ஸோ அந்த முரண்பாடு வந்து நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சின்ன பேசினா சரியாயிரும், பட் அதை தீர்க்காம அப்படியே தள்ளி போட்டுட்டே இருப்போம், சரியா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா லைஃப்ல வந்து தொடர்ந்து நமக்கு நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு உண்டான சொல்யூஷன் என்ன, தீர்வு தான் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு தான் என்ன சொல்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த சாப்டர்ல வரக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா அதுக்கு தான் மாயாஜால பட்டியல் அப்படின்னு ஒரு செயல்முறை பயிற்சியை வந்து இன்னைக்கு இவங்க வந்து கொடுக்குறாங்க, சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா இதோட ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்களே பிரமிச்சு போயிருவீங்க, அந்த அளவுக்கு வந்து இதோட ரிசல்ட் வந்து இருக்க போகுது, சரியா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அதான். சோ அது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதான் அந்த நன்றி உணர்வு. இந்த நன்றி உணர்வு அப்படிங்கிற அந்த மாயாஜால சக்தியோட வந்து நீங்க அந்த ஈர்ப்பு சக்தியோட நீங்க வந்து இணைஞ்சிட்டீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட பிரச்சனைகள் சூழ்நிலைகள் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா அதை சரி பண்றதுக்கு உண்டான எல்லா நிகழ்வுகளும் வந்து உங்களுக்கு
நடக்கும் அப்படிங்கிறது தான். சரியா? நம்ம சொல்யூஷன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சொல்யூஷன் கிடைக்கும். அதான் ப்ராப்ளம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்ளம் தான் நம்ம வந்து கிடைக்கும். சரியா? ஸோ இப்போ இந்த சொல்யூஷன் இப்போ நம்ம பண்ணக்கூடிய இந்த சொல்யூஷன்னால என்ன நடக்க போகுது அப்படின்னா அதெல்லாம் மாறுறதுக்கு உண்டான சூழல்கள் வந்து நமக்கு மாற்றி அமைக்கும். சரியா? மாற்றி அமைக்கப்படும். அதுக்குண்டான இது வந்து தீர்வுகள் வந்து நமக்கு கட்டாயம் கிடைக்கும் அப்படிங்கிறதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்றாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்னு நீங்க செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் எழுதுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 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 அதாவது இன்னைக்கு நீங்க செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்புறம் இது வரைக்கும் நீங்க பெண்டிங்ல வச்சுட்டு இருக்கிற விஷயம், இது என்னால முடியல, இது சிரமம், இப்படி எல்லாம் ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு வந்து இன்னும் தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனை. சரியா? பெரிய பிரச்சனையில இருந்து இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டிய பிரச்சனைகள்ல இருந்து ஒரு லிஸ்ட் போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ரைட்? ஸோ அப்படி லிஸ்ட் போடும்போது நீங்க இது சில விஷயம் வந்து உங்களுக்கு செய்ய பிடிக்கவே பிடிக்காது. சரியா? ஆனா செஞ்சுதான் ஆகணும். அதுக்கு அந்த தீர்வுனா நீங்க அதை செஞ்சுதான் ஆகணும். ரைட்? ஸோ அப்படி பிடிக்காத விஷயங்கள் நீங்க செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னா கூட நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அதையும் இந்த லிஸ்ட்ல வந்து போட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ அதே மாதிரி இப்போ இன்னைக்கு ஏதாச்சும் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை இருக்கா அதையும் வந்து போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ இப்படி அந்த லிஸ்ட் வந்து எவ்வளவு பெருசு வருது அப்படிங்கிறதால நீங்க கவலைப்பட வேண்டாம். அந்த லிஸ்ட் வந்து நீங்க எவ்வளவு வருதோ அவ்வளவு உட்காந்து நீங்க போட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ வந்து சில பேர் சொல்லலாம் சார் ஒரு ஒரு நோட் புக்கே பத்தாது எனக்கு அப்படின்னு. பரவாயில்ல. சரியா? ஸோ வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா லிஸ்ட் வந்து நீங்க போட்டுருங்க. சரியா? அதுல முக்கியமான ஒரு 20 லிஸ்ட் போட்டுருங்க அட்லீஸ்ட். சரியா? ஸோ வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதுல 3 விஷயங்களை எடுத்துட்டு போறோம். ஸோ அந்த 3 விஷயங்களை எடுத்துட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 தீர்க்கப்படாத விஷயங்களை எடுத்துக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இப்ப கற்பனை பண்ணணும். சரியா? ஸோ 1 நிமிஷம் மினிமம் எடுத்துக்கணும். அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு தீந்துருச்சு. அந்த பிரச்சனை தீந்துருச்சு அப்படின்னா நீங்க வந்து எப்படி உணர்வீங்க? சரியா? ஸோ வந்து அந்த பிரச்சனை எப்படி தீந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள் என்னென்ன? சரியா? ஸோ நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அந்த அந்த நடந்து முடிஞ்சிருச்சு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் இப்படி எல்லாம் இருக்க போறேன் அப்படிங்கிறத வந்து நீங்க அப்படி கற்பனை பண்ணுங்க. அந்த 3 விஷயத்துக்கும் முக்கியமான 3 விஷயத்தையும் நினைச்சு ஒரு நிமிஷம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நிமிஷம் ஒதுக்கிட்டு அதை பத்தி வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு. இவ்வளவு நாளா நடக்கல. இப்ப நடந்து முடிஞ்சிருச்சு. நடந்து முடிஞ்சிருச்சுன்னா அடுத்தது நீங்க என்ன பண்ணுவீங்க? சரியா? ஸோ அதுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்கும்? சரியா? அதை வந்து நீங்க எப்படி உணர்றீங்க? அப்படிங்கிறது தான் அந்த 3 விஷயத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து உணரணும். சரியா? ஸோ அதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு வர்ற அந்த நம்பிக்கையே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு உண்டான சூழல்கள்லாம் உருவாகி அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செஞ்சு முடிஞ்சிரும் அப்படின்னு நடந்து முடிஞ்சிரும்னு சொல்றாங்க. இதுல இவங்க அழுத்தம் திருத்தமா சொல்ற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்படி எழுதுறீங்க இல்லையா பேப்பர்ல அல்லது நோட்ல எழுதுறீங்க இல்லையா அந்த எழுதுறதுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கு, ஒரு மிகப்பெரிய தாக்கம் இருக்கு, ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பு சக்தி இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் அப்படி வந்து நீங்க எழுதிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து அந்த தீர்வுகளை கவர்ந்திருக்கிற காந்தமா இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதாவது நம்ம பிரச்சனைகளை கவர்ந்திருக்கிற காந்தமா இருக்கக்கூடாது. சரியா? ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இதெல்லாம் நம்ம நம்ம தீர்ந்துருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு அப்படி எழுதுறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து காந்தமா மாறுறோம். சரியா? தீர்வுகளை கவர்ந்து இருக்கிற காந்தமா வந்து மாறுறோம். இதெல்லாம் நம்ம எப்ப பண்ண போறோம்? இதெல்லாம் எதுக்கு தேவையா? சரியா? உட்காந்துக்கிறதுக்கு வந்து ஒரு சோம்பேறித்தனம். பட் லைஃப்ல வந்து பாருங்க எல்லாருக்குமே தீர்வு வந்து வேணும். சரியா? பணம் வேணும். அப்புறம் ஹெல்த் நல்லா இருக்கணும். சரியா? வாழ்க்கை நல்லா இருக்கணும். ஆனா வந்து நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னா எப்படி சாத்தியம்? ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தீர்வு இருக்குன்னா அந்த தீர்வை நம்ம செஞ்சு பார்த்துடணும். நடக்குதா நடக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பார்த்துடணும். சரியா? ஸோ அப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பிரச்சனைகளை கவர்ந்திருக்கிற காந்தமா இல்லாம தீர்வுகளை கவர்ந்திருக்கிற காந்தமா இருக்கணும். சரியா? அதனால வந்து நம்ம ப்ராக்டிக்கலா அதை பண்ணும்போது நம்ம அப்படி காந்தமா வந்து மாறிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்? ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க அவங்க. சரியா? ஸோ அவங்க ரோண்டா பைரன் வந்து இந்த புக்ல அவங்க அவங்க பொண்ணை பத்தியான ஒரு 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 எக்ஸாம்பிள் வந்து சொல்றாங்க. அவங்க பொண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா வேலை விஷயமா அவங்களும் அமெரிக்கால இருந்து வேற ஒரு கண்ட்ரிக்கு வந்து ஜாபுக்கு போயிட்டு இப்பதான் திரும்பி வந்து அமெரிக்காவுக்கு வந்து செட்டில் ஆகலாம் அப்படின்னு முடிவு வந்து அமெரிக்காவுக்கு வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து வெளியில போயிட்டு வரும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க பர்ஸை வந்து தொலைச்சிட்டாங்க. ரைட்? ஸோ வீட்டில் வந்து நைட்ல வந்து தொலைவி பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த பர்ஸை வந்து காணும். சரியா? ஸோ அது வந்து அவங்க எங்கேயாச்சும் மிஸ் பண்ணிட்டாங்களா அல்லது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹோட்டலுக்கு போனாங்க அந்த ஹோட்டல்ல மிஸ் பண்ணிட்டாங்களா அல்லது வெளியில எங்கேயாச்சும் தவற விட்டுட்டாங்களா அல்லது யாராச்சும் திருடிட்டாங்களா இது எதுவுமே வந்து அவங்களுக்கு தெரியல. சரியா?
பட் வந்து அவங்க வந்து இப்படி அதுக்காக வந்து அவங்க சும்மா இருக்காம என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த ஹோட்டல்ல வந்து ஃபோன் பண்ணி விசாரிக்கிறாங்க, ஏதாச்சும் பர்ஸ் எங்க வச்சுட்டு வந்துட்டுனா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது போக அவங்க அவங்க போயிட்டு வந்த கார்ல அங்கெல்லாம் வந்து போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ அவங்க எங்க எந்த எப்படி எங்க இறங்கி எங்கெல்லாம் நடந்து வந்தாங்களோ அதெல்லாம் போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. அந்த பர்ஸ் வந்து எங்கேயுமே இல்லை. சரியா? ஸோ அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆம், ஆம், அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வைக்கிறாங்க. சரி, இது மாதிரி என்னோட பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து இது பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டுல எல்லாம் போய் கேட்கறாங்க, ஏதாச்சும் பர்ஸ் வந்து எங்க பக்கத்துல ஏதாச்சும் கிடைச்சா பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஆம், அங்கேயும் வந்து யாரும் தெரியல அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ரைட். ஸோ பர்ஸ்ல என்ன இருந்துச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சில கிரெடிட் கார்டு, அவங்க டிரைவிங் லைசன்ஸ், கொஞ்சம் பணம், அப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து வச்சிருந்தாங்க. ரைட். ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க 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 பொண்ணு என்ன பண்ணாங்களாமா, அமைதியா ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதை அவங்க வந்து கண்ணை மூடிட்டு அதை வந்து காட்சிப்படுத்தி பாக்குறாங்க, அந்த பர்ஸ்ல வந்து என்னென்னலாம் வச்சிருந்தாங்க. சரியா? இப்போ அவங்க பர்ஸ் வந்து அவங்க கையில இருக்கிற மாதிரியும், சரியா, அதை எடுத்து அவங்க யூஸ் பண்ற மாதிரியும், அவங்க வச்சிருந்த பணத்தை வந்து எடுத்து எண்ணி செக் பண்ணி வைக்கிற மாதிரியும், அந்த டிரைவிங் லைசன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பாக்குற மாதிரியும், அதே மாதிரி அந்த கிரெடிட் கார்டு வந்து இருக்கா அப்படிங்க அதெல்லாம் வந்து கரெக்டா இருக்கான்னு செக் பண்ற மாதிரியும், அப்புறம் அது கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நன்றி 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 அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அவங்க செஞ்சு பார்த்தாங்களாம். சரியா? அப்படி வந்து கற்பனை பண்ணாங்களாம். அப்படி எப்பெல்லாம் டைம் இருக்கோ அப்பெல்லாம் உட்காந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அதே மாதிரி வந்து அந்த பர்ஸ் கிடைச்சிட்ட மாதிரியும், அதை வந்து திருப்பி அவங்க எடுத்து எடுத்து பார்க்குற மாதிரியும் திரும்ப திரும்ப வந்து யோசனை பண்ணிட்டே இருந்தாங்களா. கண்ணை மூடிட்டு ஒரு நிமிஷம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பர்ஸை எடுத்துட்டு அப்படியே ஓப்பன் பண்ணி அந்த பணம் எல்லாம் எடுத்து அதெல்லாம் செக் பண்ற மாதிரியே அப்படி வந்து பண்ணிட்டே இருந்தாங்களாம். Right? அப்படி இருக்கும்போது அன்னைக்கு ஈவினிங் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. ஒரு 600 கிலோமீட்டர் தள்ளி இருந்த ஒரு விவசாயி. அவர் வந்து கூப்பிட்டுட்டு உங்க பர்ஸ் வந்து நான் ஒரு இடத்துல கண்டெடுத்தேன். இது வந்து ஆம், ஆம், அது வந்து நான் எப்படி உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கட்டும் அப்படின்னு வந்து கேட்டு ஒரு ஃபோன் வந்துச்சு. சரியா? ஆக்சுவலா அந்த விவசாயி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்ஸை எங்க கண்டெடுத்தாருன்னா அவங்க வீட்டுக்கு முன்னாடி, அது அவங்க வீட்டுக்கு முன்னாடின்னா இந்த தொலைச்சாங்க இல்லையா ரோண்டா பையனோட பொண்ணு, அவங்க வீட்டுக்கு முன்னாடி தான் வந்து அவர் பாஸ் பண்ணும்போது அந்த பர்ஸ் வந்து எடுத்திருக்காரு. சரியா? ஸோ அந்த பர்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அட்ரஸோ ஃபோன் நம்பரோ ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தப்போ அப்படி வந்து அவங்கள கான்டாக்ட் பண்றதுக்குள்ள எந்த விஷயமே அந்த பர்ஸ்ல வந்து இல்லை. சரியா? ஸோ வந்து பாத்தீங்க அவர் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு சரி இதை எப்படியாச்சும் சேர்த்துடணும் அப்படின்னு அவங்க வீட்டுக்கு போயிட்டு அதை வந்து வச்சுட்டாரு. அப்புறம் அந்த விவசாயம் அந்த இது லேண்ட்ல வந்து அவர் அந்த உழுதுட்டு இருக்கும்போது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா யோசனை பண்ணி பார்த்தாரு, எப்படியாச்சும் அதை கொண்டு போய் சேர்த்தணுமே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருந்தாராம். திருப்பி அந்த பர்ஸ் எடுத்து எல்லாத்தையும் கொட்டி பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு பேப்பர் ஒன்று இருந்துச்சான். சரியா? ஸோ அந்த பேப்பர் எடுத்து பார்த்துட்டு என்ன பண்ணாரு அப்படின்னா அந்த பேப்பர்ல இருக்கிற அதாவது அவங்க மாமனார் அந்த ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் நேம் அப்பா பேர் இருக்கும், அப்புறம் இவங்க பேர் இருக்கும். அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க இன்னொரு கண்ட்ரில போயிருந்ததுனால அவங்களோட அட்ரஸ் வேணாதனால ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு ஒரு நேம் வந்து கொடுத்துருந்தாங்க, நம்ம இனிஷியல் போடுற மாதிரி. அப்புறம் இவங்க பேர் இருக்கு. சரியா? ஸோ அப்படி அந்த ஃபர்ஸ்ட் நேம் இருக்கிற இவங்க பேர் இருக்கிற இதை வந்து அவர் இந்த டெலிஃபோன் டைரக்டரி இருக்கிற இதுல வந்து ஃபோன் பண்ணி கேட்டிருக்காரு. முதல்ல வந்து இந்த டெலிஃபோன் டைரக்டர்ல அவங்க பேரை சொல்லி அந்த ஃபோன் நம்பர் ஏதாச்சும் இருந்தா கொடுங்க அப்படின்னு கேட்டா சொல்லுவாங்க இல்லையா, இந்த பேர்ல ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க, அதாவது அவங்க மாமனார் பேர்ல. சரியா? ஸோ வந்து அவங்க மாமனார் பேர்ல பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபோன் நம்பர் தான் இருந்திருக்கு. சரியா? ஸோ அதை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஃபோன் பண்ணி கேட்டு வந்து அவங்க வந்து இந்த பொண்ணோட நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இவர் வந்து ஃபோன் பண்ணி இவங்களை வந்து கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க கிடைச்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. ரைட். ஸோ இதுல வந்து இவங்க ரவுண்டா பேரன் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த விவசாயிக்கு அதுக்கப்புறம் வந்து இவங்க அந்த ஃபோன் நம்பர் வந்து இவங்க வெளிநாட்டுல வேற நாட்டுல இருந்து இப்பதான் இங்க வந்திருக்காங்க. இந்த டெலிஃபோன் டைரக்டர்ல இவங்க பேர் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பே கிடையாது. இவங்க திருப்பியும் ஃபோன் பண்ணி அந்த இதுல வந்து எக்ஸ்சேஞ்சில் வந்து கேட்டேன், ஃபோன் பண்ணி இந்த பேர்ல எது இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. அப்படி யாரும் இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம். பட் அவருக்கு எப்படி அந்த நம்பர் கிடைச்சது, எப்படி இன்னொருத்தர் வந்து அவரை இவர் வந்து கொடுத்தாரு அப்படிங்கிறது வந்து புரியவே இல்லையா, இது வரைக்கும் தெரியல அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரைட். ஸோ இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வேணும், அப்புறம் இந்த மாதிரி வந்து டிசைட் பண்ணிட்டீங்க, இது மாதிரி ஒரு நன்றினோட இருக்கீங்க, அப்புறம் அந்த ஆழ்மனத்துல வந்து அதை கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையை வந்து அது அமைச்சு கொடுத்துரும். அது எப்படி செய்யும், ஏன் செய்யும் அப்படிங்கறதெல்லாம் வந்து நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சரியா? ஸோ அதை எப்படி செஞ்சா என்ன அப்படின்னு தான் வந்து அது, ஆனா உங்களுக்கு கிடைக்க வேண்டியது வந்து கிடைச்சிரும் அப்படின்னு தான் இவங்க வந்து சொல்ற விஷயம். சரியா? அதெல்லாம் உட்காந்து நீங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்படி ஒரு லிஸ்ட் வந்து போடுங்க. அந்த லிஸ்ட்டை போட்டுட்டு அது எப்படி நடக்கும் அப்படிங்கறது நீங்க கவலையே பட வேண்டாம். அது பிரபஞ்சத்தோட வேலை. அதுக்குண்டான சூழல்லாம் அது மாத்தி உங்களுக்கு வந்து கொடுத்துரும். நீங்க வந்து என்னன்னா
அதை நம்பணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராக்டிஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க, ரைட்? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த ப்ராக்டிஸ் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லுங்க. இதெல்லாம் வந்து ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரபஞ்ச விதி, சரியா? ஸோ வந்து அந்த சூரியன் கிழக்க எப்படி உதிக்குது, மேற்க மறையுது, இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி உண்மையோ அது மாதிரி இது வந்து உண்மை, சரியா? ஸோ இதை வந்து நாம பார்க்க தவறிட்டோம். அப்படிதான் வந்து பிரபஞ்சம் இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நீங்க முன்னால் நடந்த நிறைய விஷயங்கள்லாம் யோசனை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து புரியும், ரைட்? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இந்த ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுத்து இந்த இதுல வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வந்து நீங்களும் அதை முயற்சி பண்ணி பாருங்க. நேத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாயாஜால காசோலை அப்படின்னு உங்க எல்லாத்துக்குமே இந்த காசோலை வந்திருக்கும். ஸோ அதுல மினிமம் ஒரு அமௌண்ட் வந்து நீங்க உங்களுக்கு எழுதுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். நீங்க அப்படி எழுதுற அமௌண்ட்டுக்கு என்ன வாங்க போறீங்க அப்படிங்கிறதையும் வந்து நீங்க டிசைட் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம், சரியா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ப்ராக்டிஸ் கொண்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாயாஜாலக்கல் அது இன்னொரு பவர்ஃபுல்லான ஒரு வைப்ரேஷன் கொடுக்கக்கூடிய மேக்னெட் அது, சரியா? ஸோ அதையும் வந்து டெய்லி நைட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நடந்த நல்ல விஷயங்களை வந்து நீங்க நினைச்சிட்டு அதுல ஒன்றை செலக்ட் பண்ணி அதுக்கு வந்து நன்றி உணர்வு சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம், சரியா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த 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 லிஸ்ட் எல்லாம் எழுதும் போது நீங்க அந்த மாயாஜால கல்ல கையில வச்சுட்டு கூட வந்து நீங்க எழுதுனீங்க அப்படின்னா இன்னும் எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க, ரைட்? ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 கிராட்டிடியூட் லிஸ்ட், நன்றி உணர்வு லிஸ்ட் தினம் நாம வந்து எழுதணும் அப்படின்னு நாம இதுவரைக்கும் அடைஞ்ச விஷயங்களுக்கு ஒரு 10 அனுபவிச்சுட்டு இருக்கிற விஷயங்களுக்கு ஒரு 10 இதுக்கு நன்றி நன்றி உணர்வு லிஸ்ட் எழுதணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன அப்படி என்ன எழுத போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப அந்த விவசாயி நமக்கு வந்து அந்த பர்சன் கொண்டு வந்து கொடுத்தாரு இல்லையா, அதனால என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த விவசாயம் சம்பந்தமான பொருட்கள் வந்து நம்ம எழுதலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அது என்ன வந்து பாத்தீங்கன்னா இந்த அரிசி பருப்புல இருந்து அரிசி பருப்பு, அப்படி வேற என்ன அரிசி பருப்பு கோதுமை கடலை உளுந்து கடுகு எண்ணெய், இப்படி வந்து பாத்தீங்கன்னா அந்த விவசாயம் சம்பந்தமான விவசாய உற்பத்தி பண்ணி நமக்கு கொடுக்கக்கூடிய பொருட்கள் வந்து அந்த பொருட்கள் வந்து ஒரு 10 பொருட்கள் வந்து நம்ம இன்னைக்கு வந்து எழுத போறோம் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து நம்ம நன்றி நன்றி நன்றின்னு சொல்லிட்டு அந்த நன்றி உணர்வு வந்து வச்சு போறோம். ஓகே சார், ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உண்டான ப்ராக்டிஸ் இப்படி வந்து இந்த ஒவ்வொரு ப்ராக்டிஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த மணி மேக்னெட்டாவும் அடுத்தவங்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய மேக்னெட்டா மாறுறதுக்கு உண்டான அற்புதமான விஷயங்கள் தான் வந்து ரோண்டா பேன் வந்து நமக்கு தொடர்ந்து தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க, ரைட்? ஓகே. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஹெல்த்துக்கு வருவோம், ரைட்? ஒன் மினிட், நான் நோட்ஸ் எடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அந்த இது வந்திருக்கும்னு நினைக்கிறேன், எல்லாருக்குமே மாயாஜால செக் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி வரல அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா யார் அந்த லிங்க் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு வந்து நீங்க அவங்ககிட்ட வந்து கேளுங்க, அந்த செக் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும், சரிங்களா? ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து நாம இந்த செல்லுலார் ஹெல்த், சரியா? செல் பத்தியான நம்ம உடம்பு பத்தியான விஷயங்கள் வந்து பார்த்துட்டு இருந்தா நம்ம உடம்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார் மாதிரி அப்படின்னு வந்து பார்த்தோம். ஸோ அந்த கார்ல நிறைய பார்ட் நிறைய நிறைய பார்ட்டுகள் இருக்கும், நிறைய அதாவது என்ஜின் அது மாதிரி பல விஷயங்கள் வந்து இருக்கும், டயர் இருக்கும், சீட்டு இருக்கும், அப்படி பல விஷயங்கள் வந்து இருக்கும், சரியா? ஸோ அந்த பல விஷயங்களுக்கு தேவையான இதெல்லாம் இருந்தது அப்படின்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார் சரியா எங்க உதாரணத்துக்கு கார் டயர் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல காத்து வேணும், சரியா? காத்து கரெக்டாக இருந்தது அப்படின்னா தான் அந்த கார் வந்து இயங்கும். அப்படி அந்த ஒவ்வொரு பார்ட்டுக்கும் அதுக்கு தேவையான விஷயங்கள் ஒரு கியர் பாக்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கியர் பாக்ஸ்ல ஒரு ஆயில் வேற இருக்கும், பிரேக்குன்னா பிரேக் ஆயில் வேற இருக்கும். ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்ஜின் ஆயில் வந்து வேற இருக்கும். ஃபியூயல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான ஃபியூயல் வந்து நம்ம கரெக்டாக கொடுக்கணும். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா பல சிஸ்டங்கள் வந்து அப்படி இருக்கும். ஸோ இதெல்லாம் கரெக்டாக வேலை செஞ்சது அப்படின்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார் வந்து சரியா இயங்கும், சரியா? அப்படிங்கிறதால வந்து நம்ம பார்த்தோம். ஸோ வந்து நம்ம உடம்பும் அதே மாதிரி தான், சரியா? ஸோ அப்படி வந்து பல இதெல்லாம் சேர்ந்தது தான் நம்ம உடம்பு. ஸோ அந்த உடம்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த செல்களால் ஆனது, சரியா? ஸோ அந்த செல் வந்து பார்த்தீங்கன்னா திசுக்களா வந்து சேரும். அந்த திசுக்கள்லாம் சேர்ந்து ஒன்னா வரதான் வந்து ஒரு ஒரு உறுப்பு ஆர்கன் அப்படின்னு வந்து சொல்றோம். ஸோ அந்த ஆர்கன் எல்லாம் சேர்ந்து ஒரு சிஸ்டமா வந்து நமக்கு இருக்கு. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலேட்டரி சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டமா வந்து இருக்கு. ஸோ இப்படி பல சிஸ்டங்கள்லாம் சேர்ந்தது தான் நம்ம உடம்பு, சரியா? நம்ம 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 வந்து இங்க உட்காந்து இப்போ இது பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு ஆக்ஷனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படிதான் வந்து நடக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படி நம்ம உடம்பு இயங்குறதுக்கு பல
பல விஷயங்கள் வந்து நமக்கு தேவைப்படுது. அதுல வந்து அந்த ஃபியூயல் அப்படிங்கிறது முக்கியம். ஸோ அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு சமையலுக்கு வந்து ஒரு இன்கிரீடியன்ட் எவ்வளவு பல இது சேர்த்து இது பண்றோமோ அது மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம உடம்பு இயங்குறதுக்கு நிறைய இன்கிரீடியன்ஸ் நிறைய அந்த ஃபுட் வந்து வேணும், ஃபியூயல் வேணும். ஸோ அந்த ஃபியூயல் வந்து நம்ம அந்த ஃபுட்டுல இருந்து நமக்கு கிடைக்குது அப்படிங்கறத வந்து பார்த்தோம். சரியா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பாடியோட அந்த பில்டிங் பிளாக்ஸ் அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா அந்த புரோட்டீன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து சொல்றாங்க. சரியா? ஸோ புரோட்டீன்களால் ஆனது அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். ரைட்? ஸோ அந்த புரோட்டீன் அப்படிங்கிறது வந்து எப்படி என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த புரோட்டீன் வந்து அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் வந்து ஒரு 22 அமினோ ஆசிட்ஸ் இருக்குங்க. அந்த புரோட்டீன் வந்து அந்த அமினோ ஆசிட்ஸா வந்து மாறும். நம்ம எடுத்துக்கிற புரோட்டீன் வந்து அமினோ ஆசிட்ஸா வந்து மாறும். அதுல எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு 9 எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு இருக்கு. 13 வந்து நான் எசென்சியல் சொல்றாங்க. நான் எசென்சியல் அப்படிங்கிறது வந்து நம்ம உடம்பே உற்பத்தி பண்ணிக்கும். அது லிவர்ல வந்து உற்பத்தி ஆகும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா 13 நான் எசென்சியல் அப்படிங்கிறது லிவர் வந்து நமக்கு உற்பத்தி பண்ணி கொடுக்கும். சரியா? ஸோ எசென்சியல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்பு வந்து உடம்புல வந்து உற்பத்தி ஆகாது. சரியா? வெளியில இருந்து தான் எடுத்துக்கணும். இந்த 9 புரோட்டீனுமே ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான புரோட்டீன் நம்ம உடம்பு இயங்குறது. சரியா? ஸோ அப்படி வந்து உடம்பு கரெக்டா இயங்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த 22 அமினோ ஆசிட்ஸும் நம்ம உடம்புல இருக்கணும். சரியா? அந்த 9 அமினோ ஆசிட்ஸும் நம்ம உணவுல இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் எல்லா அமினோ ஆசிட்ஸும் வந்து கரெக்டா இருக்கும். ஸோ எல்லா அமினோ ஆசிட்ஸும் கரெக்டா இருந்தது அப்படின்னா தான் நம்ம ஒவ்வொரு ஆர்கனும் கரெக்டா வந்து வேலை செய்யும். சரிங்களா? ஸோ அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த 22 அமினோ ஆசிட்ஸும் வேணும். 9 வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்பு வந்து இது பண்றது இல்லை. அதே மாதிரி புரோட்டீனை வந்து உடம்பு வந்து ஸ்டோர் பண்ணி வைக்காது. தினம் தினம் வந்து நமக்கு நம்ம உடம்பு இயங்குறதுக்கு புரோட்டீன் நம்ம எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்புறம் நம்ம உணவு எடுத்துக்கும் போது தான் அந்த லிவரும் அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். சரியா? நான் எசென்சியல் அமினோ ஆசிட்ஸையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்துக்கிற உணவு சரியா போச்சு அப்படின்னா தான் அதுவும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அப்படி நம்ம எடுத்துக்கல சரியா எடுத்துக்கலனாலும் அது உடம்புல ஏதோ ஒரு பக்கம் இருந்து எடுத்துக்கும். சரியா? ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா குறைபாடோட தான் போயிட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த புரோட்டீன் அப்படிங்கறத வந்து நம்ம உணவுல கண்டிப்பா வேணும். இந்த புரோட்டீன் எதுக்கெல்லாம் இதாகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மசில் க்ரோ மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கும் மசிலை ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறதுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா புரோட்டீன் வந்து உதவுது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம போனோட ஹெல்த்துக்கு வந்து உதவுது. அது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா பாடியில இருக்கிற எல்லா டிஷ்யூஸுக்கும் அது வந்து புரோட்டீன் இருந்தால் தான் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அதோட growthக்கும் மெயின்டெனன்ஸ்க்கும் வந்து அது உதவுது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்சைம்ஸ் அண்ட் ஹார்மோன்ஸ். சரியா? ஸோ நம்ம உடம்பு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் எல்லாமே இந்த ஹார்மோன்கள் சரியா இருந்தது அப்படின்னா தான் அது வந்து சரியா வந்து நடக்கும். நம்ம பாடி ஃபங்க்ஷன்லாம் நடக்கும். அந்த ஹார்மோன் உற்பத்தி ஆகுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தோம் இல்லையா டோஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் செக்ரேஷனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா புரோட்டீன் தான் வந்து ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன். சரியா? ஸோ நம்ம உடம்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த மின் கடத்திகள் ஆகட்டும் நம்ம நமக்கு தேவையான சத்துக்கள் வந்து நம்ம உடம்பு ஃபுல்லா கொண்டு போய் சேர்த்துறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா புரோட்டீன் முக்கிய பங்கு வகிக்குதுங்க. அதே மாதிரி இம்யூன் சிஸ்டம். சரியா? நம்ம நோய் எதிர்ப்பு சக்திக்கு உண்டான இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இம்யூன் சிஸ்டம் அப்படிங்கிறது இந்த புரோட்டீன் வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டா இருக்கு. சரியா? ஸோ நம்ம அந்த ஒரு ஃபியூவல் வந்து புரோட்டீன் பார்த்தோம். இன்னொரு ஃபியூவல் வந்து பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. கார்போஹைட்ரேட்ஸ் அப்படிங்கிறது மாவுச்சத்து. சரியா? ஸோ அந்த கார் அப்படிங்கிற வண்டி ஓடுறதுக்கு வந்து அந்த ஃபியூவல் வந்து வேணும். ஃபியூவல் வேற வேற இடத்துல இருக்கு. வேற வேற ஃபியூவல் அப்படின்னு பார்த்தோம். மெயினா வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா இந்த புரோட்டீன் எடுத்துக்கலாம் நீங்க. சரியா? ஸோ அந்த புரோட்டீன் அந்த அந்த விஷயம் நம்ம உடம்புக்கு போச்சுன்னா தான் நம்ம உடம்பு வந்து இயங்கும். அது போக வேற வேற பார்ட் இருக்கு. அங்கெல்லாம் வேற வேற இதெல்லாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறது இன்னொரு எனர்ஜி. சரியா? ஸோ இந்த மாவுச்சத்து அப்படிங்கிறது தான். ஸோ மாவுச்சத்து நம்ம சொல்லவே வேணாம். சாப்பிட்ற எல்லா ஃபுட்லையும் இருக்கு. அரிசி, கோதுமை. சரியா? நம்ம சாப்பிட்ற அந்த அரிசியில இருக்கு, இட்லி மாவுல இருக்கு, தோசைகள்ல இருக்கு. ஸோ நம்ம வந்து நம்ம சவுத் இந்தியன் இது வந்து பாத்தீங்கன்னா அதிகமா நம்ம கார்போஹைட்ரேட் எடுக்கிற பழக்கம் தான் இருக்கு. சரியா? ஸோ மத்தியானம் தான் ஓரளவுக்கு பேலன்ஸ்டான ஒரு இது வந்து எடுப்போம். நைட்டு வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் கார்போஹைட்ரேட். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த கார்போஹைட்ரேட் அப்படின்னு இந்த மாவுச்சத்து தான் அதிகமா வந்து நம்ம எடுத்துட்டு இருக்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கு. ஸோ இந்த மாவுச்சத்து என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா எனர்ஜி, இமீடியட் எனர்ஜி கொடுக்கக்கூடிய விஷயங்கள். சுறுசுறுப்பா வந்து வேகமா காலையில வந்து 4 இட்லி 5 இட்லி சாப்பிட்டு போறீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உற்சாகமா இருப்பீங்க ஒரு 1 மணி நேரம் வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த புஷ்ன்னு போயிடும் வந்து. ரைட்? ஸோ வந்து திருப்பி ஏதாச்சும் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தான் திருப்பி கொஞ்சம் உற்சாகமா இருக்க முடியும். அதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 மணிக்கோ 11 மணிக்கோ நமக்கு 10:30 மணிக்கோ உடனே ஒரு டீ சாப்பிடணும்னு தோணும் அல்லது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படின்னு தோணும். ரைட்? ஸோ அது சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னொரு 1 மணி நேரம் ஓடும்.
அதுக்கப்புறம் எப்படா லஞ்ச் சாப்பிடலாம் அப்படின்னு இருக்கும், ரைட்? ஸோ லஞ்ச் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு 2 மணி நேரம் ஓடும். அதுக்கப்புறம் சாயந்தரம் மறுபடியும் டீ எதுவும் சாப்பிடலாம் அப்படின்னு தோணும், ரைட்? ஸோ அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்னா நைட் எப்போ டிஃபன் சாப்பிடலாம் அப்படின்னு இருக்கும். ஸோ கார்போஹைட்ரேட் என்ன பண்ணும் அப்படின்னா இமீடியட் எனர்ஜி கொடுக்கும், அதே சமயம் வேகமாக ட்ரைனும் ஆயிரும், ரைட்? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான நமக்கு ஃபியூல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர், நார்ச்சத்து. சரியா? அந்த நார்ச்சத்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்போஹைட்ரேட்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த குளுக்கோஸை வந்து நம்ம சரியான விதத்தில் உடம்புல கலக்கிறதுக்கு உண்டான விஷயத்தை பிரிச்சு இது பண்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைபர். சரியா? ஸோ அந்த ஃபைபர் வந்து பார்த்தீங்கன்னா கிளின்சிங்கும் வந்து பண்ணுது, நம்ம குடலை சுத்தம் பண்ற வேலையும் பண்ணுது, நமக்கு சாப்பிட்ட உணவுகள் திருப்தியா அதுக்கு வந்து உணர்வை கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபைபர். சரியா? அடுத்த இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபேட். சரியா? ஹெல்த்தி ஃபேட். இது ஃபேட் வந்து நமக்கு என்ன பண்ணுதுன்னு பார்த்தா அதுவும் எனர்ஜி வந்து கொடுக்குது. இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹார்மோன் உற்பத்திக்கும் செயல்பாடுக்கும் இந்த இந்த ஃபேட் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க. அதே மாதிரி செல் மெம்பரேன்ஸ், அந்த செல் மெம்பரேனை வந்து ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபேட், கொழுப்பு, அது வந்து நமக்கு நம்ம பாடிக்கு வந்து அவசியம் வந்து தேவை. ஸோ அது போக இன்னொரு ஃபியூயல் வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் அண்ட் மினரல்ஸ். சரியா? ஸோ அந்த விட்டமின் மினரல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ அந்த விட்டமின் மினரல்ஸ் வந்து எப்படி இதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மாவுச்சத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாவுச்சத்து வந்து என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தேவையான அளவுக்கு நம்ம எனர்ஜி கொடுக்குற விஷயம். ஸோ நம்ம வந்து நம்ம எவ்வளவு அதை அழிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து அதை விட அதிகமான எனர்ஜி வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு சாப்பாடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கார்போஹைட்ரேட் வந்து என்ன ஆகும்னா ஃபேட்டா மாதிரி வந்து நம்ம உடம்புல வந்து இதாயிரும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்ல ஃபேட் இருக்கு, கெட்ட ஃபேட்டா இருக்கு. சரியா? ஸோ வந்து இப்படி நம்ம இந்த கெட்ட ஃபேட் இந்த கொழுப்பா மாறுறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைக்கு அதிகமாக சாப்பிட்ற உணவு அப்படி வந்து மாறிடும். சரியா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த விட்டமின்ஸ் தான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புரோட்டீன், ஃபேட்டு, இதெல்லாம் வந்து பற்றாக்குறையா இருக்கிறத வந்து ஒரு ஆப்டிமன் ஹெல்த்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அந்த என்சைம்ஸ் எல்லாம் கரெக்டாக வச்சுக்கிட்டு இது பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் மினரல்ஸ் தான் வருது, கொடுக்குது. ஸோ அந்த விட்டமின் மினரல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மறுபடியும் அந்த டீட்டெயிலாக பார்ப்போம். விட்டமின் மினரல் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த புரோட்டீன்ல இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த அமினோ ஆசிட்ஸா இதாகும். இந்த அமினோ ஆசிட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்சைம்ஸை வந்து கொடுக்கும். ஸோ அந்த என்சைம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஹார்மோன் இதெல்லாம் வந்து உற்பத்தி ஆகிறதுக்கு இந்த விட்டமினும் மினரலும் அந்த என்சைமோட சேர்ந்து இதாச்சு அப்படின்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயமெல்லாம் வந்து நமக்கு கரெக்டாக வந்து நடக்கும். சரிங்களா? ஸோ வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விட்டமின் மினரல். அந்த விட்டமின் மினரல் இல்லாம நமக்கு வந்து அந்த ஹார்மோன்ஸோ என்சைம்ஸோ வந்து சரியா வேலை செய்யாது. சரியா? அந்த ஒவ்வொரு ஹார்மோன் ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒவ்வொரு ஆர்கனுக்கும் வேற வேற அந்த வேற வேற என்சைம்ஸ் வேற வேற இது வந்து வேலை செய்யுது. அந்த திசுக்களும் வேற வேற திசுக்கள் அப்படின்னு பார்த்தோம். வேற வேற என்சைம்ஸ் வந்து வேற, அது வேலை செய்யற விதம் வேற, அது ரியாக்ட் பண்ற விதம் வந்து வேற. சரியா? ஸோ இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் தான் அந்த அமினோ ஆசிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 22 அமினோ ஆசிட்ஸ் அந்தந்த இடத்துக்கு தேவையான அந்தந்த ஃபங்க்ஷன் வந்து பண்ணும். அதை ப்ராப்பரா பண்ணி கொடுக்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த விட்டமின் மினரல்ஸ் வந்து கட்டாயம் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா இது இது இந்த ஃபியூயல் எல்லாம் இருந்தா மட்டும் பத்தாது. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இதெல்லாம் சிந்தசைஸ் பண்ணி அதை எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி ஒவ்வொரு செல்லுக்கும் கொண்டு போய் சேர்த்துறது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி. இன்ஃபேக்ட் வந்து அந்த ஒவ்வொரு செல்லுலையும் வந்து தண்ணி கிட்டத்தட்ட 60லேருந்து 70% வந்து இருக்கு. சரியா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்படிலாம் நம்ம உடம்பு எவ்வளவு ஒரு அற்புதமா படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து பாருங்க. சரியா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஒரு தலைவலி அப்படின்னு நம்ம ஒரு ஒரு மாத்திரை சாப்பிட்டோம் அப்படின்னா எப்படி கரெக்டாக அங்கே போய் வேலை செய்யுது அப்படின்னு இருக்கும். வயிற்று வலி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாத்திரை சாப்பிட்டா அது கரெக்டாக இங்கே போய் வேலை செய்யுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதுதான் அந்த அங்க இருக்கிற அந்த கெமிக்கல் அந்த ரியாக்ஷன் அங்கதான் வந்து இது பண்ணிக்கும். அதாவது அந்த செல்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஹார்ட்லயோ வயிற்றுலயோ
தலையில இருக்கிற பிரெயின்ல இருக்கிற செல்களும் ஒன்னொன்னு வேற. உதாரணத்துக்கு பிரெயின்ல இருக்கிற செல் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நியூரான்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம். சரியா? ஸோ அந்த 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 நரம்புகள்லாம் எங்கெங்க போதோ அங்கெல்லாம் அந்த நியூரான்ஸ் வந்து இருக்கும், வயிறுலையும் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரைட்? ஸோ அந்த நியூரான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற எனர்ஜியில இந்த இந்த சிந்தசைஸ் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு போகும்போது உடம்பு ஃபுல்லா போயிட்டே தான் இருக்கும், எல்லா பக்கம் போயிட்டு இருக்கும். சரியா? அந்த நியூரான், அந்த omega-3 ஃபேட்டி ஆசிட் அப்படிங்கிற விஷயம் அங்க போகும்போது தான் என்ன ஆகும்னா அது வந்து அதை டக்குன்னு எடுத்துக்கும். சரியா? செல்கள் வந்து பாத்தீங்கன்னா அப்படி அந்தந்த பாடியில அந்த தேவையான இடத்துல அந்த நியூரான்ஸ் எங்கெங்க இருக்கோ அந்த ரத்தத்துல அங்க போகும்போது தான் அந்த நியூரானை வந்து அதை எடுத்துக்கும். மற்ற செல்கள் மற்ற பார்ட்ல இருக்கிற அதை எடுத்துக்காது. சரியா? ஸோ அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு செல்லும் இந்த அமினோ ஆசிட்ஸ் மூலமா இந்த மாதிரி ரியாக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து தொடர்ந்து வந்து நமக்கு நடந்துட்டு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரியா? இப்போ வந்து அந்த அமினோ ஆசிட்ஸ் வந்து என்ன அப்படிங்கறத வந்து நம்ம பார்ப்போம். அந்த அதோட ஃபங்க்ஷன் என்ன, என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படிங்கிறதையும் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ இந்த அமினோ அமிலங்கள்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விட்டமின் மினரல்ஸ் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புரோட்டீனோட கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரியா? நம்ம திசுக்கள் வளர்றதுக்கும் அது ஆக்கப்பூர்வமா வளர்றதுக்கு உண்டான பண்றக்கூடிய விஷயங்கள் இதுதான். சரியா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த அமினோ அமிலங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த 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 திசுக்குள்ள அந்த ரியாக்ஷனை வந்து பண்ணிட்டு நமக்கு அந்த புரதத்தை வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்குற விஷயம். இப்போ நம்ம சொன்னோம் லிவர்ல வந்து அந்த அமினோ ஆசிட்ஸ் தான் வந்து அந்த புரதத்தை வந்து உற்பத்தி பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்தோம் நாம. சரியா? ஸோ அது வந்து எசென்சியல் அப்படிங்கறத வந்து அது உற்பத்தி பண்ணிக்கணும் நம்ம சாப்பிட்ற உணவு மூலமா. நான் எசென்சியல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருந்து தான் வந்து நாம எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே. ஸோ இந்த 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 புரதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு தசை, நரம்பு இதுல வந்து ஒவ்வொன்றிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கலவைகளால் ஆனது தான். நம்மளோட ஒவ்வொரு உறுப்பும், ஒவ்வொரு அங்கமும் எந்த ஒரு இது எடுத்தீங்க அப்படின்னாலும் தசை, நரம்பு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அமினோ அமிலங்களோட கலவைகளால் ஆனது தான். சரியா? ஸோ வந்து இந்த அமினோ அமிலங்கள் கரெக்ட்டா இருந்தது அப்படின்னா தான் நம்ம ஒவ்வொரு பார்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். அதுக்கு வந்து புரோட்டீன் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். ரைட்? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு புரோட்டீன் வந்து என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி அமினோ அமிலங்களா வந்து மாறுது. சரியா? அமினோ அமிலங்களா மாறி நம்ம ஒவ்வொரு உடம்புக்கு தேவையான இதுக்கு பார்ட்டுக்கெல்லாம் வந்து போய் அது கொண்டு போய் எடுத்து கொண்டு போய் சேர்த்தும். சரியா? ஸோ அந்த அமினோ அமிலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த பார்ட்டுக்கு வந்து அது அந்த என்சைமாவோ அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஹார்மோனாவோ மாத்தணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விட்டமின் அப்படிங்கிறது வந்து அதோட சேர்ந்தது அப்படின்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு உண்டான ஃபங்ஷன் வந்து அது நடக்கும். சரியா? ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமா பங்கு வகிக்கிறது பார்த்தீங்கன்னா, B6, B12 அப்படிங்கிற அந்த விட்டமின்கள் தான். அது நியாசின் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? அந்த வளர்சிதை மாற்றம் அப்படிங்கிற அந்த வளர்சிதை மாற்றங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த புரோட்டீனும் அமினோ ஆசிட்ஸ் தான் வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. அந்த வளர்சிதை மாற்றங்கள் நடந்தது அப்படின்னா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, செல்கள் தினம் உற்பத்தி ஆகும், தினம் வந்து அழிஞ்சிட்டு இருக்கும். சரியா? அந்த வளர்சிதை மாற்றங்கள் வந்து நடந்தது அப்படின்னா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு அந்த செல்கள் உற்பத்தி மற்ற எல்லா பார்ட்டும் ஒழுங்கான ஃபங்க்ஷன் வந்து நடந்துட்டு இருக்கும். அதுக்கு வந்து அமினோ அமிலங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு வந்து வகிச்சிட்டு இருக்கு. ரைட்? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்மோன்கள் வந்து நம்ம நம்ம உடம்புல இருக்கிற பெரும்பாலான ஹார்மோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அமினோ அமிலங்கள் இருந்துச்சு அப்படின்னா தான் அது வந்து நமக்கு அந்த ஹார்மோன்கள் சரியான ஃபங்க்ஷன் வந்து நமக்கு பண்ணும். பட் அன்பார்ச்சுனேட்டா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த புரோட்டீனோட தேவை நீங்க 60 கிலோ இருக்கீங்க அப்படின்னா 1 கிலோவுக்கு 1 கிராம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து நமக்கு அந்த புரோட்டீன் வந்து தேவைப்படுது. சரியா? ஸோ அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் அதுக்கு தேவையான இதை வந்து அமினோ ஆசிட்ஸா வந்து மாற்றி அந்த அமினோ ஆசிட்ஸ் வந்து ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் போய் அது தேவையான ஃபங்க்ஷன் வந்து நமக்கு கொடுக்கும். நம்ம உடம்பு வந்து கரெக்டான ஃபங்க்ஷன் வந்து இருக்கும். ரைட்? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த நம்ம அன்பார்ச்சுனேட்டா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா பற்றாக்குறையில் வந்து ஓடிட்டு இருக்கோம். சரியா? ஸோ அந்த பற்றாக்குறை இருக்கிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நோய்கள், நிறைய நாள்பட்ட வியாதிகள் இதெல்லாம் வந்து நமக்கு தொடர்ந்து 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 வந்துட்டு இருக்கு. ரைட்? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பெரியவங்களை விட குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப புரோட்டீன் வந்து அவசியம்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த செல்களோட கட்டுமானத்துக்கு
சரியா? ப்ராப்பரோட ஒரு பில்டிங் வந்து பாத்தீங்கன்னா அந்த கரெக்டான கலவையில போட்டு எல்லாம் இது பண்ணாதான் அப்படி ஸ்ட்ராங்கா வரும் அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த குழந்தைகள் வளர்ந்து வர்ற ஸ்டேஜ்ல இந்த புரோட்டீன் தேவையானதை கொடுத்தோம் அப்படின்னா தான் ஒரு தசைகள் எலும்புகள் போன்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஒரு இதுக்கு வந்து வரும் அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த 23 அமினோ ஆசிட்ஸும் நமக்கு வந்து கட்டாயம் வந்து வேணும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த இங்கிலீஷ்ல வந்து இந்த இது சொல்லுவாங்க, AEIOU அப்படின்னு அந்த இது ஆல்பபெட் இது சொல்லுவாங்க. ஸோ ஒரு வார்த்தையை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த AEIOUன்னு சொல்லிட்டு அந்த வவல்ஸ் அது இல்லாம ஒரு இங்கிலீஷ் வார்த்தை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த அமினோ அமிலங்கள் வந்து இந்த 23 இல்லாம நம்ம உடம்பு வந்து கரெக்டா ஃபங்க்ஷன் பண்ணுமா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் பண்ணாது. ரைட்? ஸோ நம்ம சாப்பிட்ற உணவு அதான் நம்ம சொன்ன வெஜிடேரியன் சோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெஜிடேரியன் இதுல வந்து பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு பருப்புல புரோட்டீன் இருக்கு அப்படின்னா அதுல வந்து தேவையான எல்லா அமினோ ஆசிட்ஸும் கிடைக்கிற சத்துக்கள் இருக்கா புரோட்டீன்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்காது. அப்படி ஒரு 2-3 இதை காம்பினேஷனா எடுத்துக்கும் போது தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த எல்லா அமினோ ஆசிட்ஸும் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி நம்ம தினம் எடுத்துக்கிறோமா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இல்ல. நான் வெஜிடேரியன் சோர்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அமினோ ஆசிட்ஸ் வந்து இருக்கு. நம்ம உடம்பு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நான் வெஜிடேரியன் இதுல இருக்கு. அதே மாதிரி நான் வெஜிடேரியன் ஃபுட் எடுக்கும்போது அப்படி கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்கு. பட் என்னன்னா சைடு எஃபெக்ட் இருக்கு. சரியா? ஸோ நம்ம வந்து ஃபேட் அதிகமா போறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. நம்ம வந்து உடம்பு வெயிட் போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் அதுல வந்து அதிகமா இருக்கு. ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வெஜிடேரியன் சோர்ஸ்ல அந்த 2-3 காம்பினேஷன்ல இருக்கக்கூடிய கம்ப்ளீட் அமினோ ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய இதை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா நம்ம பாடிக்கு தேவையான எல்லா அமினோ ஆசிட்ஸும் நம்ம குறை இல்லாம வந்து கொடுக்க முடியும். ஸோ அப்படி கொடுக்குறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபங்க்ஷன் வந்து எல்லாமே நடந்துட்டு இருக்கும். ஸோ நம்ம முதல்ல இருந்து பார்த்துட்டு வந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்தக்கூடிய ஆற்றல்கள் வந்து இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம். உடம்பு வந்து நம்ம அப்படி நினைச்சிட்டு இருந்தா மட்டும் வந்து அதை குணப்படுத்திக்க முடியாது. சரியா? அதுக்கு தேவையான அந்த ஃபியூயல் எனர்ஜி நம்ம கரெக்டா கொடுத்தோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா உடம்பு தன்னைத்தானே அது வந்து அதை யூஸ் பண்ணிட்டு குணப்படுத்திக்கும். சரிங்களா? ஸோ வந்து அதுக்கு உண்டான சரியான இதை வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு தான் வந்து சில சப்ளிமெண்ட்ஸ் வந்து சொல்றாங்க. ஸோ ப்ராக்டிக்கலா வந்து பாத்தீங்கன்னா அந்த 23 22 அமினோ ஆசிட்ஸும் கிடைக்கிறதுக்கு உண்டான ஃபுட்டு நம்ம டெய்லி கனெக்ட் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ப்ராக்டிக்கலா சாப்பிடவும் முடியாது. சரியா? ஏன்னா அவ்வளவு ஃபுட் எடுத்துக்க வேண்டியதா இருக்கும். அதை ப்ராக்டிக்கலா நம்ம சாப்பிட்றதுக்கும் வழி இல்லை. ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பற்றாக்குறைக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க சப்ளிமெண்டா எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கு அந்த புரோட்டீன் பவுடர் இது வந்து நமக்கு அவைலபிளா இருக்கு. மார்க்கெட்ல வந்து அவைலபிளா இருக்கு. அதுல தி பெஸ்ட் என்னவோ அதை வந்து நம்ம வந்து சப்ளிமெண்டா வந்து எடுத்துட்டு அந்த பற்றாக்குறை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்? ஸோ அப்படி பற்றாக்குறை நம்ம அந்த பற்றாக்குறையோட இருக்கிறதுனால இன்னும் இருந்துட்டு இருக்கிறதுனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அந்த ரிவர்ஸ் பண்ண முடியல அல்லது அந்த நோயை வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் கொடுக்குற மெடிசின்ஸ் வந்து என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இப்போ டெம்பரரியா நம்ம ரிலீஃப் கொடுக்கறதுக்கு மட்டும்தான் பயன்பட்டு இருக்கு. பட் வந்து இந்த மகேஸ்வரி மேடம் சொன்னாங்க இல்லையா? ஸோ வந்து அவங்க ஸ்டாஃப் நர்ஸா இருக்காங்க. டாக்டர்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணாங்க. அவங்களும் வந்து நிறைய மெடிசன் எடுத்துட்டாங்க. ஆயுர்வேதாக்கு போனாங்க. அதே மாதிரி நேச்சுரோபதின்னு சொல்லிட்டு அதை பண்ணாங்க. இதுலயுமே சரியாகாத விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்ளிமெண்ட். சரியா? ஸோ ஒரு சப்ளிமெண்ட் மூலமா அதை இதை எடுத்துக்கிட்டா இப்படி ஆயிரும் அப்படிங்கிறனால அந்த சப்ளிமெண்ட் எடுத்ததுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து தைரியமா நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், எனக்கு அந்த பிரச்சனையே இல்லை அப்படின்னு வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரைட்? ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஒரு மேஜிக் வந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் இந்த வந்து சப்ளிமெண்ட். சரிங்களா? ஸோ இந்த சப்ளிமெண்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த விஷயங்கள்லாம் எங்கிருந்து எடுக்கிறோம்னா விட்டமின் பிரிஸ்கிரிப்ஷன் ஃபார் லைஃப் அப்படின்னு மாதிரி ஒரு புக்கு. அதே மாதிரி ஹெல்த்தி லிவிங் வித் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி புக்கு. அதே மாதிரி வாட் டாக்டர் டசன்ட் நோ அபவுட் மெடிசன் மே கில் யூ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு புக்கு. சரியா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டாக்டருக்கு வந்து மெடிசன் பத்தி நல்லா தெரியும். பட் அந்த விட்டமின் மினரல்ஸ் அப்புறம் இந்த விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊட்டச்சத்து பத்தி விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமா தெரியும். பட் வந்து அது எப்படி ஹீல் பண்ணும் அப்படிங்கிற விஷயம் தெரியாது. பட் அந்த கெமிக்கல் அப்படிங்கிறது எப்படி அதை சரி பண்ணும் அப்படிங்கிறத அவங்க டாக்டர் படிச்சுட்டு வந்திருக்காங்க. ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா டாக்டரே அவங்களுக்கு காய்ச்சல் தலைவலி அப்படின்னா உடனே மருந்து மாத்திரை சாப்பிட மாட்டாங்க. அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. வெயிட் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அல்லது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. முடியல அப்படிங்கிற பட்சத்தை தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மெடிசன் எடுத்துக்க ஆரம்பிப்பாங்க. ரைட்? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எங்க ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் டாக்டர்ஸ் எல்லாமே இந்த சப்ளிமெண்ட்ஸ் தான் நிறைய எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க மெடிசன் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அந்த மெடிசன் எடுத்துக்கிட்டா என்ன சைடு எஃபெக்ட் என்ன விஷயம் நடக்குன்னு அவங்களுக்கு தெரியும்.
ரைட். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சப்ளிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பற்றாக்குறை, அப்புறம் நம்ம பாடி அதே ஹீல் பண்ணிக்கிறதுக்கும் திருப்பியும் சில நார்மல் ஃபங்க்ஷன் வர்றதுக்கு உண்டான விஷயங்கள் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ளிமெண்ட்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். சரியா? ஸோ வந்து இங்க வந்து நம்ம என்னன்னா இன்னைக்கு வந்து புரோட்டீன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தோம். தொடர்ந்து வேற அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடியில நிறைய ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. இந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் என்னென்ன தேவை, அது எப்படி வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து ஒரு ஃபியூயல் தான் வந்து பார்த்தோம். அடுத்தடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஒவ்வொரு ஃபியூயலும் நமக்கு என்ன பண்ணுது, எப்படி சப்போர்ட் பண்ணுது, அப்புறம் என்ன பற்றாக்குறை இருக்கு, அந்த பற்றாக்குறை எப்படி வந்து நம்ம சப்ளிமெண்டேஷன் மூலமா எடுத்துக்கலாம் அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். அப்படி எடுத்துக்கிறது மூலமா எப்படி அதெல்லாம் ரிவர்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுல எங்களோட டெஸ்டிமோனியல் சொல்லியிருந்தோம். ஆம், அந்த டயபெட்டிக் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அதிகமா இருந்தது. திருப்பி அந்த ரிவர்ஸ் பண்ணி இன்னைக்கு நார்மல் ரேஞ்சில் இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த சப்ளிமெண்ட் மூலமா தான் ஃப்ரெண்ட்ஸ். சரியா? ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த நாலேஜ் எல்லாம் வந்து நம்ம தொடர்ந்து எடுத்துட்டு போறோம். ஸோ அந்த ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இங்க வந்து நம்ம ஜஸ்ட் நாலேஜ் மட்டும் கொடுக்கறது இல்ல, இது ஒவ்வொன்றையும் வந்து உங்களை அப்ளை பண்ண வச்சு அதை வந்து உங்களை செய்ய வச்சு அதுக்குண்டான ரிசல்ட்டையும் பார்க்க வைக்கிறது தான் இந்த கம்யூனிட்டியோட நோக்கம். சரிங்களா? ஸோ அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா ப்ராக்டிசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நாளைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களை அடுத்த செஷன்ல இன்னொரு அற்புதமான இதுல வந்து உங்களை மீட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட். பை. Recording stopped. பர்டிகுலர் லாக் இது பண்ண சொல்லுங்க, பண்ண சொல்லுங்க. ஓகே, நான் தான் ஹோஸ்டா இருக்கேன். நான் க்ளோஸ் பண்ணிடுறேன்.